மக்களுக்கு வந்து எதை கொடுக்கணும்ன்றதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தான் அரசியல் இருக்கணும். அன்எத்திக்கல் பிராக்டிசஸ் வந்து நம்ம மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. மக்கள் வந்து தானே ஓட்டு போட்டாங்க இந்த கட்சிக்கு. மக்களால தானே உருவாச்சு இந்த கட்சி. அப்ப இந்த கட்சி எது வேணா பண்ணலாம்னு நினைச்சோம்னா நாம வந்து ஜனநாயகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீங்காகத்தான் நான் பாக்குறேன். இது என்னோட பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியாவும் பாக்குறேன் நான். இது வந்து இந்த பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் கருத்துக்களை வெளிப்படுத்துறேன். இது வந்து நாம வந்து அப்படி பார்த்துட்டு விட்டுற முடியாது. மக்களா வந்து ஒரு விஷயத்த விரும்புறாங்கன்னா எந்த கெடுதல் வேணா மக்கள் செஞ்சுட்டு போறாங்க. தவறான பழக்க வழக்கங்களுக்கு, போதை பழக்க வழக்கங்களுக்கு வந்து பெரும்பான்மையான இளைஞர்கள் ஆட்படுறாங்க. ரைட்டு, அவங்க விரும்புறாங்க. நமக்கு என்ன வந்தது அப்படின்னு நம்ம விட்டுட்டு போறோமா? இல்லையே. நம்ம எதிர்த்து அதற்கு வந்து நம்ம வந்து குரல் கொடுக்கிறோம், அதை வந்து பேசுறோம் இல்லையா? அப்ப இன்றைக்கு அந்த பொறுப்புணர்ச்சியில இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒண்ணு. 2வது 21 நாட்கள்ல என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்க தோணும். இப்ப நீங்க வந்து எடுத்த உடனே இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்து சிலர் வெளிப்படுத்துவாங்க, பலர் வெளிப்படுத்த மாட்டாங்க. எந்த விதமான தயக்கம் இருக்குன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு பேட் சாய்ஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க. ஒரு நுகர்வோரா ஒரு பொருளை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன், இந்த பொருள் வேண்டாங்க, இது நல்லா இல்லைன்னு சொல்றேன். தேர்ந்தெடுத்துறீங்க. அந்த 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 பொருள் வந்து நான் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க எடுத்த முடிவுக்காக அதுக்கு சப்பக்கட்டு கட்டுவீங்க. இப்ப 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 எடுத்த முடிவுக்காக பெரும்பான்மையானவர் வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டுவாங்க. இது வந்து நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு வந்து நானும் வந்து எனக்கு தெரியல. இந்த ஒரு நடவடிக்கை வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. ஏன்னா இப்ப நாங்க வந்து கட்சியா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். சில நல்ல சமிகைகள் கொடுத்திருக்காங்க. இப்ப நானே கூட ஒரு பதிவு போட்ட நீங்க பார்த்திருப்பீங்க. டெண்டர்கள்ல வந்து ஒரு தவறான நடைமுறை, குறிப்பா வந்து ஆட்சியாளர்கள் என்பதை விட ஆட்சியை வழிநடத்தக்கூடிய அதிகாரிகள் ஒரு விஷயத்த ஆட்சியாளர்கிட்ட தவறா சொல்லி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கவர்மெண்ட் டெண்டர்ஸ்ல. என்னன்னா சைட் இன்ஸ்பெக்ஷன் மிஷினரி சர்டிபிகேட் வாங்கணும், அப்பதான் நல்ல ஒப்பந்தக்காரர்கள் வருவாங்கன்னு சொல்லி அதிகாரிகள் அரசு நடத்தக்கூடிய ஒரு இடத்துல தவறா சொல்லி மிஸ்கைட் பண்ணி அந்த சிஸ்டம் கொண்டு வராங்க. அந்த சிஸ்டம் வச்சு என்ன பண்றாங்கன்னா, யார் அவங்களுக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டுமே சர்டிபிகேட் கொடுத்து மற்றவங்களை வந்து கான்ட்ராக்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண விடாம, கலந்து கொள்ள விடாம தடுத்துட்டு இருந்தாங்க. இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே என்ன பண்ணாங்கன்னா, முதல் கட்டமா அதை வந்து நகராட்சி துறையில வந்து அதை நடைமுறைப்படுத்தினாங்க. அந்த சர்டிபிகேட் கேட்க வேண்டாம்னாங்க. நான் அதுக்கு என்ன பண்றேன்னா, இது வரவேற்கக்கூடியது, இதை எல்லா துறையிலும் நடத்தணும்ன்றாங்க. அது மாதிரி இந்த மாதிரி பாசிட்டிவ் சயின்ஸ் சொல்லும் போது நம்ம விமர்சனங்கள் இல்ல வந்து பாராட்டி நம்ம சொல்றோம். இது டூ ஏர்லி. இப்ப கூட என்னன்னா, நான் என்ன எந்த இடத்துல இருந்து என்னுடைய பதிவை போட்டிருக்கேன்னா, எனக்குமே தெரியல அவங்க முழுமையா அவங்க வந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைப்பாங்களான்னு முழுமையா தெரியல. இவங்க நம்புறதா இல்ல நம்பாம இருக்கிறதா தெரியல.